ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோட ஷாப்பிங் வீடியோ தாங்க. இது ரொம்ப முக்கியமான ஷாப்பிங். என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? மாதம் முதல் தேதி ஆயிடுச்சு, வேறு என்னங்க வாங்குவோம்? மளிகை பொருட்கள் தாங்க வாங்க போகிறோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காட்டுப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ்க்கு தாங்க வந்திருக்கிறேன். நான் இப்போ ரிலையன்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் பொண்ணு போன உடனே டெடி பியர், பென்னு, அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, அதெல்லாம் வேணாமா, நம்ம மளிகை பொருட்களுக்கு தான் வாங்கணும்னு வந்திருக்கோம். அதனால் கரெக்டாக எடுத்தோடனே மளிகை பொருட்கள் இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு போயிட்டோங்க. மளிகை பொருட்கள் வந்து ரிலையன்ஸில் லாஸ்ட்டில் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டோம். போனோடனே வந்து பார்த்திங்கன்னா, பருப்பு வகைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு இருந்தேன். அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்தந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் எல்லாம் லைனாக கொட்டியிருக்கு. நமக்கு என்ன பருப்பு வேணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தான் எடுத்துக்கணும். அங்கே பாலித்தீன் பேக் இருக்குது. அந்த பாலித்தீன் பேக்கில் நமக்கு என்ன அளவுக்கு வேணுமோ, அரை கிலோ வேணுமோ, 1 கிலோ வேணுமோ அப்படின்றது நம்மளே தான் வந்து எடுத்துக்கணும். எடுத்து அங்கே தனியாக மெஷரிங் பண்ணுற இடம் இருக்குது. அங்கே போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பில் பே பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ முதல்ல நான் எல்லா பருப்புமே எடுத்துட்டேங்க. உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, அடுத்தது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுண்டல் பயிறு, இப்படி வெல்லம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைனாக 1 பை 1 கொட்டி வச்சுருக்கு. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தான் எடுத்துக்கணும். நம்மளால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ண முடியல. 1/2 kg, 1 kg, 2 kgன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்மளால் எடுக்க முடியல. அப்ராக்சிமேட்லி தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே போயிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ 1 kg 2 கிலோ 3 கிலோ வேணும்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கிறத அப்படியே தான் வந்து அவங்க மெஷர் பண்ணி அவங்க டேப் போட்டு கொடுக்குறாங்க. அதனால் நம்ம கரெக்டாக 2 கிலோனா 2 கிலோலாம் எடுக்க முடியல. ஏன்னா நமக்கு வந்து தெரியாது இல்லைங்களா, இது 2 கிலோ இருக்கா அப்படின்ட்டு. அதனால் அப்ராக்சிமேட்லி தான் நம்ம வந்து நம்மளே தான் எடுத்து போட்டுக்கிறோம். போட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் எனக்கு வந்து அதிகமாக வந்து செலவாகும் மாதத்துக்கு. மற்றது கடலைப்பருப்பு, பாசிப்பருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் செலவாகும். ஸோ எனக்கு தேவைப்படுற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். துவரம்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் ஒரு 2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ 1 கிலோ அந்த மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு, இங்கே பாருங்கள், இங்கே தான் மெஷர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல போனோன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போனதை எவ்வளோ எடுத்துகிட்டு போயிருக்குமோ அந்த வெயிட்டை வந்து அதில் மென்ஷன் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான். இப்போ நான் எடுத்துகிட்டு போன பருப்பு வகைகள் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போட்டு அதை பேக் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இப்போ அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அடுத்ததாக நம்ம அஞ்சரை பெட்டி பொருட்கள், மிளகு, சீரகம், அந்த இடத்துக்கு தாங்க வந்தேன். வெந்தயம், மிளகு, சீரகம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ரேக்கில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொட்டி வச்சுருக்கு. அவங்க வந்து அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய பிராண்ட் இருக்குது. நிறைய மெஷர்மெண்ட்டில், நிறைய அளவில், 1/4 கிலோ, அரை கிலோ, 100 கிராம், 50 கிராம் சொல்லிட்டு நிறைய அளவுகள்லேயும் சரி, நிறைய பிராண்டோட நிறைய டைப் ஆஃப் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அதில் நமக்கு என்ன தேவைப்படுது, நம்ம பட்ஜெட்டுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம். என் பொண்ணு பாருங்கள், இந்த சிக்கன் 65 மசாலா, ஃப்ரைட் ரைஸ் மசாலா, இதிலையே தான் வந்து அவள் பார்த்துட்ருக்காளே. சரி, உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்குமா, எனக்கு என்ன வேணுமோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து 2 பேருமே எடுத்துக்கிட்டு இருந்தோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில், பருப்பு வகைகளுக்கு அடுத்தபடியாக ஆயில். நான் ஆயில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய் தான் வாங்குவேன். அதனால நான் ரிலையன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு மட்டும் 1 கிலோ ஆயில் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். மற்றதெல்லாம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய் தான் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட்டு ரிலையன்ஸில் லாஸ்ட்டில் இந்த பருப்பு வகைகளுக்கு பக்கத்துலேயே காய்கறிகள் இருக்குது. அதுக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் ஐட்டம்லாம் இருக்குது. சீஸ், பன்னீர், இதெல்லாம் இருக்குது. என் பொண்ணு கொஞ்சம் பன்னீர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டர், இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தா. அடுத்தது அங்கே மில்லட் கூட இருக்குங்க. சிறுதானிய பயிர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அங்கே போகணுன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. 2-3 வெரைட்டி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து அமௌண்ட்டும் இருக்குது. அதனால் நம்ம உள்ளே போனோன்னா நமக்கு தேவையான எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். மில்லட்ஸ் பார்த்தோம், மில்லட்ஸ் தேவைப்படுறதை எடுத்துக்கிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, என் பொண்ணு கொஞ்சம் க்ரீம் ஏதோ பார்த்துட்டு இருந்தா. க்ரீமு அது இதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவைப்படுறத பார்த்துக்கிட்டா. நான் வந்ததே எனக்கு தேவைப்படுறதை வாங்கணும் அப்படின்ட்டு தானம்மா, உனக்கு மளிகை பொருள் வாங்குறதுக்கு அவன் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையானதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன்.
எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறமேட்டு க்ரீமு என்னென்னமோ எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லியாச்சு. அங்கேருந்து அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த டேஸ் பாக்கெட்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். சின்ன குழந்தைங்களாம் கூட்டு போகணுன்னு வச்சுக்கிங்களேன், பர்ஸு அவ்வளோதான் போல் இருக்குது. நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் வேணாம்மா எதுக்குமா அப்படின்ட்டு. நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த பொரி உருண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அம்மா பொரி உருண்டை இருக்குது எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நான் சொன்னேன் அதை நான் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அப்போ எனக்கு தேவையானதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதனால நான் வந்து வேணாண்டி, நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வெளியே கிடைக்கிறப்ப எதுக்கு நம்ம இந்த பேக்கிங் பண்ண ஐட்டத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தேன் எது எப்படி இருக்குது, என்ன ரேட்டு அப்படிங்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு லேடிஸ்களுக்கு தேவைப்படக்கூடிய மந்த்லி யூஸ் பண்ணக்கூடிய பீரியட்ஸ்க்கு தேவையான பேடெல்லாம் நிறைய டைப் இருந்தது. ஸோ அதையும் பார்த்து அது எல்லாம் எங்கள் பட்ஜெட்டுக்கு எது தகுந்ததாக இருந்ததோ அதை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டங்கள் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டா எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே இருக்குது. நம்ம பார்த்து வாங்கிக்க வேண்டியது தான். ஸோ நமக்கு தேவைப்படுறத பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். நாங்களும் அப்படி தான் பார்த்து வாங்கிக்கிட்டோம். அடுத்ததாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஆனால் என்ன இந்த மாதிரி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போகிறப்ப நம்மளுடைய கவனம் சிதறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வாங்க போனதை விட்டுட்டு வேறு ஏதாவது வாங்கிடுவோமோ அப்படின்ற பயமும் இருக்குது. ஏன்னா எல்லா பொருட்களையும் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆசையாக இருக்குது இல்லைங்களா? அதனால் நம்ம எடுத்துகிட்டு போனதுக்கு பதில் வேறு ஏதாவது வாங்கிடுவோமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இப்போ சாக்லேட்லாம் நான் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் அங்கே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறப்ப சரி வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. சின்னவங்களுக்கு சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் சாக்லேட் வாங்கிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்கெட் ஐட்டத்தையும் பார்த்தோம். பேக்கெட் ஐட்டத்தில் இருக்கக்கூடிய பொருட்களில் என்ன விலை இருக்குது எப்படி அப்படின்ட்டு பார்த்தோம். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லூஸில் தானே வாங்கினோம், இதெல்லாம் என்ன ரேட்டு அப்படின்றதையும் நாங்கள் ஒரு டைம் பார்த்துக்கிட்டோம். அடுத்தது அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காய்கறிகள் இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு வந்தோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் நிறைய இருந்ததுங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. சரி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதெல்லாம் பார்க்க தான் செஞ்சோம். எதுவுமே வாங்கலை. காய்கறிகளாகட்டும் பழங்களாகட்டும் வாங்கலை. நம்ம வெளியவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அவள் பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெங்காயத்தாள் வந்து பார்த்து அம்மா எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் வேணாம்மா நம்ம வெளியவே வாங்கிக்கலாம், இதெல்லாம் வெளியில் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும், அதனால வேணாம் அப்படின்ட்டேன். ஆனால் தேங்காய் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அங்கே தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தேங்காய் கூட 25 ரூபான்னு தான் போட்டிருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக 2 தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எடுத்துக்கிட்டு 2 50 ரூபா நல்லா இருந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கண்டிப்பாக 40 ரூபா இருக்கும் அந்த தேங்காய். நல்லா பெருசாக இருந்தது. 2 தேங்காவை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எடுத்தாச்சு. மற்றது காய்கறிகள் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். எல்லா காய்கறிகளுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்ததுங்க. பட் வாங்கலை. அடுத்தது அங்கேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டோம். அப்படியே வந்து நாங்கள் பில் போடலான்னு வரப்போ பார்த்திங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அப்படியே மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குதுங்க. எல்லா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலுமே இருக்குது. பொதுவாக நான் அந்த பாட்டில் ஐட்டம்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் என் பொண்ணு வந்ததுனால எதையாவது ஒன்று வாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாஸா ஸ்லைஸு அது இதுன்னு பார்த்துட்டு சரி மாஸாவே வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா 105 105 ரூபான்னு நினைக்கிறேன். நிறைய தான் இருக்குது. ஆனால் வந்து இதெல்லாம் உடம்புக்கு அடிக்கடி குடிக்கக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் கரும்பு ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிக்கலாம். சரி ஆசைப்பட்டு கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அதையும் பில்லிங்க்கு வந்து போட்டாச்சு. இப்போ கடைசியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பில்லிங் செக்ஷனுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த பில்லிங் செக்ஷன் போகிறதுக்குள்ளரே நிறைய விஷயத்தை நம்ம கிராஸ் பண்ணி நம்ம மனசை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுட்டு வந்தால் தான், இல்லைனா எல்லாத்தையும் பார்க்குறது எல்லாத்தையும் எடுத்து வாங்கிக்கணும் அப்படின்னு தோணுது. பாருங்கள் நாங்கள் இப்போ பில் போட்டுட்டோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், வாங்கிட்டோம். மளிகை பொருட்கள் எங்களுக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களையும் வாங்கிட்டோம். இதில் முக்கியமான பொருள் வந்து நாங்கள் அரிசி வாங்கலைங்க. அரிசியை ரிலையன்ஸில் வாங்கலை. அதுக்கு பதில் எங்கள் வீட்டு பக்கத்தே அரிசி மண்டி இருக்குது, அங்கே வந்து அரிசி வாங்கிக்கலான்னு வாங்கிக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அரிசியும் எங்கள் வீட்டு பக்கத்தே வாங்கிட்டோங்க. அதை நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டலாம். அந்த கடையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே நம்ம
கையோட கை வந்து எடுத்து வச்சிடணுங்க. அதுதான் எனக்கு பிடிக்கும். அதுவும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெண் குழந்தைகள் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து எது அரிசி, எது பச்சரிசி, எது புழுங்கல் அரிசி, எது பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு அப்படின்னு தெரியவே மாட்டேங்குது. அதனால் பொதுவாகவே இந்த மாதிரி வேலைங்களை நைஸாக வாங்கிடுவேன் நான் அவளுங்க கூட. ஏன்னா அவளுங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய 2 பொண்ணுங்களையுமே உட்கார வச்சு, நீ ஒரு பருப்பை டப்பாவில் கொட்டு, நீ ஒரு பருப்பை டப்பாவில் கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வேலை வாங்கிக்குவேன். அந்த சாக்கிலையாவது அவளுங்க செய்கிறப்ப இது இந்த பருப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாளுங்க இல்லைங்களா? அதுதான் என்னுடைய நோக்கம். இப்போ நான் வந்து மளிகை பொருட்களை வாங்கிட்டு வந்த கையோடு அதை அந்தந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடுங்க மளிகை பொருட்களை மட்டும். அப்புறம்னு நினைக்காதீங்க. கைக்கு காசு வந்த உடனே, சேலரி வந்த உடனே வாங்கிடுங்க. அப்போ தான் அந்த மாதம் முழுக்கும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா போகும். இல்லைன்னா நமக்கு சமையல் கட்டில் போகிறப்ப ஏதாவது இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாயிடும். ஸோ இதே மாதிரி நீங்களும் மாதம் முதல்லையே மளிகை சாமானை வாங்கிக்கிங்க. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.